ஸ்ரீமத் பாகவதம் 126ஆம் பகுதி. அழிக்கிறான் கண்ணன், அழைக்கிறான் கம்சன். பிருந்தாவனத்தில் பலராம கிருஷ்ணர்களை நேசிக்காதவர்களே இல்லை. தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்று அவர்கள் பூரணமாக உணரத் தொடங்கிவிட்டார்கள். ஒன்றா இரண்டா, தொடர்ந்து எத்தனை ஆபத்துக்கள்! எல்லாவற்றிலிருந்தும் பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றியது பலராம கிருஷ்ணர்கள் தானே. முதல் ஆபத்து ஒரு பாம்பின் ரூபத்தில் வந்தது. மகரிஷிகளிடம் சாபம் பெற்று பாம்பாக உலவி வந்தான் சுதர்சனன் என்கிற வித்யாதரன். அம்பிகா வனம் என்கிற இடத்திற்கு நந்தகோபர் சென்றபோது அவர் பாதம் பற்றி விழுங்க முயற்சித்தான். அவன் நந்தகோபனோடு வந்த இடையர்கள் நெருப்பு கட்டைகளை கொண்டு தாக்கியும் கூட நந்தனை விடாது பற்றி இருந்தது அந்த அரவம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஓடி வந்தான். தன்னுடைய காலால் பாம்பை ஓங்கி மிதித்தான். உடனே பாம்பு வித்யாதரனாக உருமாறியது. நந்தகோபன் தப்பித்தான். பகவானின் திருவடி ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்ற சுதர்சனன் கண்ணனை வணங்கி நன்றி தெரிவித்துவிட்டு விண்ணுலகம் சென்றான். அடுத்த ஆபத்து கோபியர்களுக்கு வந்தது. ஓர் இரவு நேரம் பலராம கிருஷ்ணர்கள் கோபிகைகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். கண்ணன் குழலிசைக்க கோபியர்கள் நடனமாடி கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்தான் சங்கச்சூடன் என்பவன். அவன் குபேரனின் பணியாள். பகவான் ஸ்ரீ பலராம கிருஷ்ணர்கள் இசையில் மெய்மறந்திருந்த நேரத்தில் கோபிகைகளை வெகு தூரம் கடத்தி போய்விட்டான் சங்கச்சூடன். பின் கோபியர்களின் அலறலை கேட்ட பலராமனும் கிருஷ்ணனும் சங்கச்சூடனை துரத்தி சென்று கோபியர்களை மீட்டனர். பலராம சுவாமி கோபிகைகளுக்கு துணையாய் நிற்க தப்பித்தோடிய சங்கச்சூடனை துரத்தி பிடித்து அவனை கொன்று வீழ்த்தினான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சங்கச்சூடனின் தலையிலிருந்த ரத்தினத்தை அறுத்தெடுத்து பலராம சுவாமிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் கண்ணன். இதெல்லாம் நடந்த சில நாள்களுக்குள்ளாகவே காளை மாடு ரூபத்தில் பாய்ந்து வந்தது மற்றொரு ஆபத்து. அரிஷ்டன் என்கிற அரக்கன் பெரிய காளை மாட்டின் உருவத்தில் புயல் வேகத்தில் பாய்ந்து வந்தான். தன் கூரிய கொம்புகளால் அவன் பூமியை குத்தி கிழித்த போது புழுதியுடன் நெருப்பு பொறியும் பறந்தது. சீரும் உருமலுடன் அவன் பிருந்தாவன வாசிகளை துரத்தினான். கோப்பர்களும் கோபியர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பாராட்டி கொண்டாடினார்கள். பிருந்தாவனத்திற்கு இனி ஒரு பயமில்லை என்று நிம்மதி அடைந்தார்கள். ஆனால் கண்ணனிடம் கொண்ட பயத்தினாலேயே நிம்மதி இழந்து தவித்தான் கம்சன். மதுராபுரியிலிருந்து கம்சனுக்கு வந்த தகவல்கள் எல்லாம் கசப்பானதாகவே இருந்தன. 126ஆம் பகுதி நிறைவடைந்தது.